வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம காலை டிஃபனுக்கு சுவையான உப்புமா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம 2 டம்ளர் அளவு பச்சரிசி பொன்னி ரைஸ் தாங்க எடுத்திருந்தேன். அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை களைஞ்சி கீழே ஊற்றிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டுடலாங்க. இப்போ ஒரு வெள்ளை துணியில் இதெல்லாம் போட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். இது நான் முதல் நாள் நைட்டே இதை போல் காய வச்சுட்டேங்க. மறுநாள் நல்லா இது ஆறிடுச்சு. இல்லை பொலன்னு ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரவை பதத்துக்கு விப்பரில் 2-3 சுற்று அரைச்சிட்டு எடுத்துகிட்டு நம்ம இதை சலிச்சிருவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இதை சலித்த மேலே அந்த ரவையை மட்டும் ஒரு 1.5 கப் அளவு எடுத்துப்போம். இந்த மாவு நம்ம கோல மாவுக்கு இல்லைன்னா பாயசத்துக்கெலாம் பயன்படுத்திக்கலாம். இந்த ரவையை மட்டும் 1.5 கப் அளவு எடுத்துகிட்டு கூடவே வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சிக்கலாங்க. இஞ்சி 2 காஞ்ச மிளகாய் 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுருவோம். அடுப்பில் தேங்காய் எண்ணெய் ஒரு 6 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு கட்டி பெருங்காயம் 4 இது சின்ன சின்னதாக போட்டு பொரிஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நல்லா செவந்ததும் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாங்க. இப்போ இதை நல்லா செவந்து எல்லாம் வதங்கிருச்சு. இப்போது 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ அதில் 1.5 கப் அளவு அரிசி எடுத்திருந்தேன். 5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருந்தாங்க. உப்பு ஒரு 1 இல்லை 1.5 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தேங்காய் ஒரு அரை மூடி துருவி இதில் போட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் சலித்து வச்சுருந்த ரவை அது இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறிட்டு மூடி வச்சிடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கெட்டியாகட்டும். நல்லா கெட்டியான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். நடுவில் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடலாம். அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுடலாங்க. இறக்க போகிற டயத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மேலே அப்படியே விட்டுட்டு ஊற்றிட்டு முடி வச்சிரும். சூப்பரான அரிசி உப்புமா தயாராகிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே வச்சு கொடுக்கலாம். சர்க்கரையும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சாம்பார் தாங்க இருந்தது, அதையே வச்சு கொடுத்துருந்தேன். அருமையான இந்த காலை டிஃபனுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி உப்புமா. இந்த வீடியோ பிடிச்சுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.